ஓம் ஸ்ரீ சொர்ணபைரவாய நமகா. தரகங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் மந்தியில் அமைந்திருக்கும் இந்த சொர்ணபைரவி அம்மா அவர்களுக்கு சிறப்பு யாக பூசை, சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்து நல்லபடியாக வந்திருக்க நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து வழிபட்ட தெய்வங்களுக்கு அவர்கள் அருளாசியினால மலேயா நாட்டிலிருந்து சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டில் உள்ள இந்த பரிவட்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வந்த மக்களுக்கு புண்ணியம் சேர்த்து அவருக்கு அன்னதானமும் வழங்கி கௌரவித்த ஐயா அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பூசாரி ஜெயராமன் ஐயா ஏற்பாட்டிலே நாகராஜ் ஐயா முன்னிலையிலே இதுக்கு உறுதுணையா நின்று அனைத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு இணங்கி திரு கோவால் எம்கே அவர்கள் ஆசீர்வாதத்தையும் எங்க எல்லாருக்கும் பரிவுற ஆசையை இன்னும் மென்மேலும் பல கோயிலுக்கு பல நலத்திட்டங்கள் ஐயா அவங்க பல ஏழை குழந்தைகளுக்கு நலத்திட்டங்கள் ஐயா அவங்களுக்கு அவங்க குடும்பத்தார் சார்பிலே தீர்க்க ஆயிலே செல்வாக்கு மாறாம இந்த சொர்ணபைரவை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டு அனைத்து மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோயிலை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். மக்கள் வந்து சரியா வரல, இயற்கை சீற்றத்தினால அது மாதிரி இருக்கு. நம்ம கோபால் ஐயா வந்து பார்த்தாரு, இந்த மாதிரி இருக்குது, இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவுல இப்ப நாகராஜ ஐயா மூலமாக வந்து முன்னிலையில இந்த கோயில் இன்னும் விருத்தி ஆகணும், கோயில் கும்பாசம் பண்ணணும் அப்படின்னாரு. எங்கள் வீட்டுக்கு துணைவியார் இறந்து போயிட்டாங்க, அதனால கொஞ்சம் மனம் வெறுத்து நான் அப்படியே இருந்துட்டேன். நாங்கள் ஜோதிடமும் அப்பப்போ பார்ப்போம், மந்திரங்களும் பூரணமாக கத்துறதுனால தான் இந்த கோயில் தம்பதிகளை இந்த அளவுக்கு அப்படி வச்சிருக்கோம். அதனால இந்த சொர்ணபைரவர் அஷ்டமி பூசைகள் வந்து நான் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்க, மக்கள் வரல. ஏன்னா இந்த கோயில் பிரபலியமாகாம இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு. இந்த சொர்ணபைரவருடைய அம்மாவுடைய அருளாசியினால சிங்கப்பூர்ல வாழ்ந்து இருக்கக்கூடிய ஐயா காளியப்பா ஐயா அவங்களுக்கும் தேவி அம்மா அவங்களுக்கும் அந்த தேவி கிருபைன்னு சொல்லுவாங்க. அந்த தேவி அம்மா கிருபை வந்து எல்லாரும் கிடைக்கிற பெரிய அறிவு. எங்க மாதிரி ஒரு ஏழைகளுக்காக அவங்க இறக்கப்பட்டு எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி பண்ண மாதிரி இந்த ஐயாவுக்கு வந்து உதவி பண்ணி இந்த கோயிலை டெவலப் பண்ணி கோடான கோடி நன்றிய அந்த தேவி அம்மாவுக்கும் அந்த காளியப்பா ஐயா அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்றோம். குடும்பம் வாழையடி வாழையா வளமோடும் நலமோடும் என்று முதல் பூஜை ஜாமிக்கு பூசை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த வரைக்கும் காளியப்பா ஐயா அவங்களுக்கும் அம்மா அவங்களுக்கும் தீர்க்க ஆயிலையும் தீர்க்க செல்வாக்கும் கொடுக்கணும்னு சொல்லி பைரவரையும் அம்மாவையும் அந்த ஆதிபர சக்தியும் வணங்கி அந்த ஆதி சிவனையும் வணங்கி நாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். சித்திரோத்தனை வணங்கி நல்ல ஆயிலையும் வளமும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம்.